ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்தமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வருகின்ற 2 ஆகஸ்ட் 2026 முதற்கொண்டு 8 ஆகஸ்ட் 2026 வரைக்குமான, அதாவது ஆடி 17ஆம் தேதியிலிருந்து ஆடி 23ஆம் தேதி வரைக்குமான வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த பலனானது ஞாயிறு முதல் சனி வரைக்குமானது. முதலில் ஒரு 2 நிமிஷத்துல இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை பார்த்துட்டு நம்ம பலனுக்கு போயிடலாம். இந்த வாரம் தேய்பிறை வாரம். சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து தொடங்கி ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் பிரயாணிக்கின்றார். இதுல முதல் நாள் விடிய காலையில, அதாவது 2 ஆகஸ்ட் 2026 விடிய காலத்தால கன்னிக்கு சுக்கிரன் செல்லுகிறார், நீச்சம் அடைகிறார். அது காலபுருஷ தத்துவத்தினுடைய 6ஆம் இடமாக இருக்கிறது. அது சனி பார்க்கிறார், வக்கர சனி பார்க்கிறார். இது ஒரு மெயின் ஒரு டிஃபரன்ஸை கொண்டு வரும். அன்று இரவு, அதாவது 2 ஆகஸ்ட் 2026 இரவு ஞாயிற்றுக்கிழமை மிதுனத்திற்கு செவ்வாய் செல்லுகிறார். பாருங்களேன், சுக்கிரன் ஒரு பக்கம் நகர்றார், செவ்வாய் ஒரு பக்கம் நகர்றார். அன்றைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அடுத்த நாள் 3 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமை ஆடி 18. ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சுப நாள் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். சுப நாள்னாக்கா வியாபார ஒப்பந்தங்களுக்கும் கான்ட்ராக்டுக்கும் பிறகு ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறதுக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இவைகளை எல்லாம் முடுக்கி விடுவதற்கும் இதற்கெல்லாம் ஏற்ற நாள். அடுத்தது 5 ஆகஸ்ட் 2026 புதன்கிழமை. அன்றைக்கு புதன் கடகத்திற்கு நகர்கிறார். அன்றைக்கு ஆனால் நல்ல நாள் கிடையாது. சுப காரியங்களை விளக்கப்பட வேண்டும். நார்மலா எப்பயும் மாதிரி பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். புதுசா ஒரு தொழில் தொடங்குவதோ அல்லது நம்ம ஒரு வெளியூர் பிரயாணங்களுக்கு முதல் அன்றைக்கு ஆரம்பிக்கிறதோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்தது 6ஆம் தேதி வியாழக்கிழமை. வாக்கியப்படி ஆடி கிருத்திகை, ஆனால் அன்றைக்கு காலாஷ்டமி. அதுக்கு நீலகண்டாஷ்டமின்னு ஒரு பேர் உண்டு. அன்றைக்கு சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுவதோ அல்லது சிகப்பு மலர்களால் அர்ச்சனை பண்ணுவதோ ரொம்ப 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 சிறப்பு. வில்வத்தினால அர்ச்சனை பண்ணினா உங்களுக்கு செல்வங்கள் சேரும், ஞானமும் கூடும். அதே போல சிகப்பு அரளியினால் நீங்க அர்ச்சனை பண்ணினீங்கன்னாக்கா ருண ரோக சத்ரு, இந்த 3 சொல்லுவோம் இல்லையா, அத்தனையும் அழிந்துபட்டு போகும். அடுத்த நாள் 7 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை திருக்கணித பிரகாரம் ஆடி கிருத்திகை வருகிறது. 8ஆம் தேதி சனிக்கிழமை மச்ச முனிவருடைய ஜெயந்தி, அதாவது சித்தர். அவர் ஒரு சித்தர், மச்ச முனி என்பவர். அதனால ஒரு பக்கத்துல ஏதாவது ஒரு சித்தர் சமாதியோ அல்ல சித்தர் கோயிலோ இருந்தா போயிட்டு வாங்க. அப்படி எதுவுமே இல்லையா, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அவ்வளவுதான். இது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும், மன தெளிவை கொடுக்கும். தேவையில்லாம நம்ம குழம்பவும் மாட்டோம். ரைட். சந்திராஷ்டமமானது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வரைக்கும் இருக்கிறது. அதை அந்தந்த ராசியில பார்ப்போம். இவ்வளவுதான் இதனுடைய விசேஷங்கள். இப்ப நம்ம ஜெனரல் பலனுக்கு போயிடுவோம். முதல்ல இந்த வாரம் ஒரு 2-3 கிரகங்கள் மாறுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போனா உங்களுக்கு சனிதான் பார்க்கிறார், நண்பன் தான் பார்க்கிறார், சந்திரனுடன் சேர்ந்து பார்க்கிறார். அந்த சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறார். அப்படிங்கிறது சின்ன ஒரு டிராபேக்காக இருந்தாலும் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு நன்மை நடக்கும். உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெளியூர்ல இருக்கிறவர்களுக்கும் அதே தான். உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு இருப்பிடத்தில் வசிப்பிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தங்கும் இடத்தில், அதாவது நீங்க ஒரு மேன்ஷன்ல தங்கலாம், ஏதாவது
ஒரு வீடு எடுத்து தங்கலாம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும். முக்கியமாக ஒப்பந்தங்களில் தனி ஆளாக செல்ல வேண்டும். இப்போ புதனும் செவ்வாயும் ஒன்றாக மிதுனத்தில் இருக்கிறார்கள். செவ்வாய் புதன் அவ்வளவு நட்பு கிடையாது, இருந்தாலும் கேப் நிறைய இருக்கு. 27 டிகிரி புதன் வந்து அடுத்த வீட்டுக்கு போயிடுறார், கடகத்துக்கு போயிடுறார், குருவோட போயிடுறார். அப்படிங்கும் போது முதல் 2 நாட்கள் வந்து ஏதாவது கான்ட்ராக்ட் பேசணுமா, ஏதாவது டீலிங் பேசணுமா, நீங்க மட்டும் தனியா போகணும். கூட நட்புன்னு சொல்லி நட்புறவு அல்லது பார்ட்னர்ஷிப்பு அல்லது குடும்பத்துல வந்து தெரிஞ்சவங்க அவங்க இவங்கன்னு சொல்லி யாரையும் கூட்டிட்டு போகக்கூடாது. அரசு விஷயத்திலையும் தனியாக நின்று ஹேண்டில் செய்ய வேண்டும். யாருடைய ஐடியாக்களையும் கேட்டோம்னாக்கா நமக்கு குழம்பிடும். அதனால திங்கள் செவ்வாய் அப்படிங்கும்போது தனியாளாக சந்தியுங்கள். அதன் பிறகும் கூட சம்பந்தப்பட்ட ஆட்களை வந்து அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு உதவிகரமாக இருக்கும். முக்கியமாக அனைவருடைய விஷயத்திலும் சொத்துக்கள் விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். பிறகு உங்களுடைய உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தாய் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். மாமனார் மாமியார் வீடு அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கிளிஷ்டங்கள் அதாவது காலதாமதங்கள் அல்லது வந்து அவுட்ஸ்டாண்டிங் இது எல்லாமே கிளியர் ஆகும். இது வந்து ஓரளவுக்கு உங்களுடைய டெட்ஸை கடனை கிளியர் பண்ணக்கூடிய வியாபார தேக்கத்தை வந்து முடுக்கிவிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலன்களாகத்தான் இந்த வாரத்தில் இருக்க போகிறது. படிப்பு விஷயத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனை யூஜி பிஜி இவர்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். ஆனால் PhD போன்ற ஆராய்ச்சி கல்விகளுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கின்றன, தடைகள் இருக்கின்றன. முருகனுடைய வழிபாடு அதற்கு சரி வரும். உறவுகளில் சகோதர உறவுகள்ல கொஞ்சம் பிணக்கு இருந்தாலும் அது நிறைய ஹெல்ப் பண்ணும். பிசினஸ் உறவுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அதிலும் கூட மீடியேட்டர்ஸ் கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். மார்க்கெட்டிங் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னாக்கா பெரிய லம்சமான அமௌண்ட்டை வந்து இழக்க நேரிடும். ஆனால் ஷேர் மார்க்கெட்ல வந்து அதிகமான வருமானம் இன் ஜென்ரல் எல்லாருக்குமே கிடைக்கும். எது எப்படி யார் யாருக்கு எப்படிங்கிறத தனியாக நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் 3 நாட்கள் சந்திரன் வந்து ராகுவுடனும் சனியுடனும் இருக்கிறார். அதனால வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருப்பவர்கள் இந்த 3 நாட்களுக்கு அபிஷியலாக எந்த ஒரு பெரிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வெளிநாடுகளில் இருப்பவர்கள் ஓகே. அதே போல ஃபைனான்ஸ் பேங்க் செக்டர்ல இருப்பவர்கள், கேஷை ஹேண்டில் பண்ணுபவர்கள், பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்து கேஷியராக இருப்பவர்கள் அல்லது உங்களுக்கு ஒரு ட்ரெஷரராக ஒரு ட்ரஸ்ட்ல இருப்பவர்கள், ஒரு கம்பெனியினுடைய அந்த பொருளாதார விஷயத்தை கவனிப்பவர்கள், இவர்கள் அத்தனை பேருமே இந்த முதல் 3 நாட்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கொண்ட வாரம் இந்த வாரம். இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த வாரம் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதாவது ஞாயிறு திங்கள் தவிர செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்கா அந்த குழந்தை நிறைய ப்ராப்பர்ட்டிகளை வாங்குவோம். எதிர்காலத்துல ப்ராப்பர்ட்டியா கட்டின பில்டிங்ஸாக வாங்குவோம் அந்த குழந்தை. அதே போன்று அவனுக்கு ஞானம் நிறைய இருக்கும். படிப்பறிவை விட பட்டறிவு நிறைய இருக்கும். படிக்கவும் செய்வான், ஆனால் வந்து பட்டறிவு அனுபவ அறிவுள்ளதான் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. முதல் ஞாயிறு திங்கள் இந்த 2 நாட்கள்ல குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா சிவனுக்கு வந்து பாலாபிஷேகம் கொடுக்கணும். அந்த குழந்தை வந்து வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாடுகளில் தன்னுடைய சாதனையை வந்து நிறைய செய்யும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த அரிஷ்ட தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்காக சிவனுக்கு உடனே அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும். வேலை கிடைக்குமா எனக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த வாரத்துல வந்து. ஆனா நீங்க என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா இந்த ஆடி 18 நாள் திங்கட்கிழமை வந்து நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய குறிப்பாக காவேரியில் நீராட வேண்டும். கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும். அது சிவன் கோயிலாக இருந்தால் ரொம்ப 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 சிறந்தது. உங்களுடைய எல்லா தேக்க நிலையும் அது வந்து கிளப்பி விட்டுரும். அதாவது ஒரு முடுக்கி விடுவது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கிளச் பண்ணி ஒரு இக்னைட் பண்ணி விடுவோம். சரி, இப்ப தனி ராசிக்கு உண்டான பலன்களுக்கு படும். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்துல வந்து முதல் 2 நாட்கள் வந்து கேஷை நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டாம். எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண வேண்டாம். அது எப்படி சார் முடியும் அப்படின்னாக்கா செக் எழுதி கொடுங்க. அதாவது செக் எழுதி கொடுத்தா புதன்கிழமை
அவங்களுக்கு வந்து என்கேஷ் பண்ற மாதிரி எழுதி கொடுங்க. உங்க அக்கௌண்ட் வந்து பணம் போகக்கூடாது, செக் எழுதலாமா, தாராளமா எழுதலாம், அது மட்டும் பண்ணுங்க. இது என்ன, ராகுவும் சந்திரனும் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு திகட்டல் வரும். அதே போல இந்த 2 நாட்கள் வந்து எந்த கான்ட்ராக்ட்லயும் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இவ்வளவுதான் எனக்கு வேணும், அவ்வளவுதான். ஒரு லேண்ட் பேசுறோம், ஒரு ப்ராப்பர்ட்டி பேசுறோம், அல்லது ஒரு சின்ன விஷயத்த கூட பேசுறோம். ஒரு வண்டி வாங்குறோம், அந்த வண்டிக்கு உண்டான ரேட்டு பேசுறோம், செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி விற்கிறோம். இந்த 2 நாள் தவிர்த்துடுங்க. உங்களுக்கு லாபம் வேண்டும் என்றால் இந்த 2 நாட்களை தவிர்த்து விடுங்களா. அதற்கப்புறம் முதல்ல 3 நாள்ல வச்சுக்கோங்க, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இந்த 3 நாளும் தவிர்த்துட்டாலே போதும். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய 4 நாட்களுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக தீரும். சொந்தக்காரர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குழந்தைகளுடைய பிரச்சனைகள் தீரும். குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்ய முடியும். வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இந்த சுக்கிரன் நீச்சமாகுவது உங்களுக்கு யாருக்கு நன்மையோ இல்லையோ உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. அதனால வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், காதல் நிறைவேறும். ஒர்க்கிங் பிளேஸ்லயே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் டைப் ஆஃப் கொஞ்சம் என்ன வெளியூர் வெளிமாநிலங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு வரலாம், அல்லது வேற பிரான்ச்சுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் வரலாம். படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நிறைய நீங்கும். ஆனால் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், அதுலேயும் கூட கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்டனாக்கா அது வந்து பொய்யாகவும் ஜோடிக்கப்பட்டதாகவும் கூட இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல சட்டப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு பொய்யா கூட ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசருக்கு கீழே இருக்கிறவங்க ஏதாவது அவர் ஸ்ட்ரிக்டா ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருங்கிறதுக்காக பொய்யா பழி சுமத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சனி வக்கரம் பெற்ற சனி, அது குரு பார்ப்பினும் கூட சுக்கிரனை பார்ப்பது இந்த விஷயத்தை மேஷராசி அன்பர்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதற்கு என்ன ரெமெடி? ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது தானம் கொடுங்கள். ரொம்ப பெரியது வாராகி அம்மனுடைய வழிபாடு அல்லது பிரத்திங்கராவனுடைய வழிபாடு. இந்த விஷயத்துக்காக இன் ஜென்ரல் நான் என்ன பூஜை பண்ணா உங்களுக்கு பலன் கிடைக்கும்னாக்கா, முருகனுடைய வழிபாடே போதும். முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு அத்தனையும் மேன்மை கொடுக்கும். எந்த நேரத்தில் நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாக்கா, மாலை வேலைகளில் முடிவுகள் எடுக்கலாம். 4 மணிக்கு மேல எந்த முடிவுகள்னாலும் எடுக்கலாம். இப்ப நான் வந்து எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னா, உங்களுடைய வீட்டுல முடிவெடுங்க. மேக்சிமம் உங்களுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் சாயந்தரம் இல்லைன்னா 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டாது, அது வந்து டைம் கரெக்டாக வந்ததுன்னா, இல்லைன்னா கொஞ்சம் வந்து முன்னாடி போய் வீட்டில் வந்து, அதாவது உங்களுடைய இல்லைன்னா காலையிலேயே முடிவு எடுத்துறேன். காலையிலன்னாக்கா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி முடிவு எடுக்கணும். ஏன்னா பாத்தாளத்தில் சூரியன் இருக்கிறார், உங்களுக்கு 4ஆம் இடம். குரு உச்சமாக இருக்கிறார், அவர்களுடன் வந்து புதனும் சேருகிறார். அப்படிங்கும்போது புதன் எனிமிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால ஒன்று சூரிய உதயத்துக்கு முன்பு அல்லது 4 மணிக்கு பின்பு உங்களுடைய வீடுகள்ல இருந்து நீங்க வந்து முடிவெடுத்தால் அது உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னாக்கா 9. இந்த வாரம் தவிர்க்கப்பட வேண்டிய எண் என்ன அப்படின்னாக்கா 6 மற்றும் ஈவன் 5 கூட தவிர்க்கப்பட வேண்டியது. உறவுகளில் வயதானவர்கள், நம்பிக்கைக்கு உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி பெரியப்பா, சித்தப்பா, மாமா இவர்கள் எல்லாம் வந்து எதையாவது நம்பி அவர்கள் வந்து விபரம் அறியாமல் எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால வேண்டாம். ஷேர் மார்க்கெட் அது இது இல்லாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டாம். நான் உனக்கு மூத்தவன், அண்ணன் மாதிரி, அப்பா மாதிரி, தாத்தா மாதிரி யார் வந்தாலும் ஏமாற வேண்டாம். முதல்ல உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து, அது ப்ராப்பர்ட்டியோ லேண்டு டாக்குமெண்ட்ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துருங்க. முதல்ல 3 நாட்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது டாக்குமெண்டேஷனுக்கு. அடுத்ததெல்லாம் ஓகேவாக இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள் செல்லும் பொழுதும் நீங்க அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த 3 நாட்கள், முதல் 3 நாட்கள் இவ்வளவுதாங்க, இவ்வளவுக்கு நான் வந்து ஏதாவது பார்கெயின் பண்ண தயார் அப்படின்னு ஒரு லேண்டுக்கு ஃபிக்ஸ் பண்றது ரேட், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து பிசினஸ் ரீதியான ட்ரிப் இருந்ததா, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு போங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை டிராவல் அவாய்ட் பண்றது நல்லது. திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களும் வந்து சனியும் சந்திரனும் ஒன்றாக லாபஸ்தானத்திலிருந்து சுக்கிரனால் பார்க்கப்படுகிறார்கள். சுக்கிரன் நீச்ச பங்கம் அடைகிறார். இது ஒரு விதத்தில் நல்லது. உங்களுக்கு லாபமும் கிடைக்கும், புதிய தொழிலினுடைய வாய்ப்புகளும் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கூடுகிறது, புதிய ப்ரமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் பெருகுகிறது. நல்ல பலன், இது ரொம்ப நல்ல பலன்.
ஆண்டர்பிரனராக இருப்பவர்கள், அதாவது சுய தொழில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து வரப்பிரசாதம். குருவும் சூரியனும் 3ஆம் இடத்துல, குரு உச்சம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 8க்குண்டானவன் 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்ததுனாக்கா மறைமுகமான அத்தனை எதிரிகளையும் நீங்கள் அழிப்பீர்கள். கோர்ட்டு கேஸு வம்புக்கு வழக்குகள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. ஈவன் ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வருகின்ற இந்த வாரத்திலிருந்து வருகின்ற 3 மாதங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. ஆனா கோபப்படக்கூடாது, கடுகடுப்பாக இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் நேச்சர் இருக்குது. காதல் விவகாரங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுவும் வந்து பெண்கள் வந்து நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அமைதியா இருங்க, சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். விளையாட்டு வீரர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாகனங்களில் வந்து கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள்னு போட்டு ஒரே உற்சாகத்துல கையை நீட்டிட்டு போறது ஜன்னலுக்கு வழியில இல்லையா. அந்த மேல இப்பெல்லாம் அந்த டாப்ல வந்து ஒரு டோர் இருக்கு, அதை வந்து நம்ம அந்த அப்படியே ஹாயா காத்து வாங்கிட்டு போறது. விளையாட்டு வீரர்கள் அதை செய்ய வேண்டாம், ஜாக்கிரதையா இருக்கணும். காலம் கடந்த உணவு சாப்பிடக்கூடாது விளையாட்டு வீரர்கள். இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அரசு விஷயத்தில், கவர்மெண்ட் விஷயத்தில் எல்லா நன்மையும் நடக்கும். அரசு ஊழியர்களுக்குமே எதிர்பார்த்ததை விட சீக்கிரம் பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகி நீங்க நினைத்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், அமையும். ஆபீஸ்ல வந்து பதவி உயர்வுக்குண்டான யோகம் இருக்கிறது. எல்லா ஃபீல்டுலையுமே, ஐடிலையும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், ஈவன் வந்து மால்ஸ்ல வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா இருக்கக்கூடியவர் ப்ரமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. இந்த வாரம் வந்து வாய்ப்புகள் கூட இருக்கக்கூடிய, சொந்த தொழிலுக்கு யோகம் அதிகரிக்கக்கூடிய, வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போனாலும் நல்ல ஒரு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். லேண்டை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இந்த வாரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் அவாய்ட் பண்ண வேண்டும். இந்த வாரம் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட். ப்ராப்பர்ட்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நான் சொல்றேன். மற்றபடி நீங்க அதுக்கு அப்ளை பண்றது, போய் பார்க்கறது, சர்வே நம்பர் எடுக்கிறது, இதெல்லாமே சர்வே பண்றது, அதெல்லாமே தாராளமா பண்ணலாம். வண்டி வாகனங்கள்ல முதல் 4 நாட்கள் வண்டி 2 வீலர் வாங்காம இருக்கிறது நல்லது. கார் வாங்கலாமான்னாக்கா அதையும் தவிர்ப்பது நல்லது. எவ்வளவு டிராவல் பண்ணினாலும் உங்களுக்கு லாபம் கூடும். உங்களுடைய மீட்டிங்ஸை நீங்களே அட்டன் பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குரு வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கிறார். 8க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் லாபஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். டிராவல் பண்ணினா பணம், மீட்டிங் டைரக்ட் அட்டன் பண்ணா பணம், நீங்களே வந்து ஒப்பந்தங்களை பேசினா, ஃபோன் கான்வர்சேஷன் பேசினா உங்களுக்கு லாபம் அதிகம். அதனால இந்த வாரம் என்பது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபமாகவும், வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை கூட்டுவதாகவும் நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. நீங்கள் வழிபட வேண்டியது அம்பாளினுடைய வழிபாடு. அதுவும் கூட அம்பாள் வந்து கருப்பு, கருமாறி அல்லனா காளி, ஸ்மசான காளி, கருப்பா இருக்கிற அந்த அம்பாள் வழிபாடு ரொம்ப 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 பிரயோஜனத்தை கொடுக்கும். நீர்நிலைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிற்பகல் 1 மணிக்கு மேல உங்களுக்கு நல்ல டைம். உங்களுக்கு லக்கி எண் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 3 மற்றும் 4. ஆகாத எண் அப்படின்னாக்கா 5 மற்றும் 6. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நெருப்பு விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதை. நீர்நிலை மற்றும் நெருப்பு இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். உறவுகள்ல வந்து பிசினஸ் உறவுகள் எக்ஸ்பேன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சொந்தங்கள்ல வந்து சகோதர உறவோட கொஞ்சம் பிரச்சனை தான், இல்லைன்னா வாலண்டியரா வந்து பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. அதனால அதை மட்டும் கொஞ்சம் நம்ம தவிர்க்க வேண்டும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவது, ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்றது, அல்லது லேண்ட் விஷயங்களை டீல் பண்றது, இதெல்லாம் வேண்டாம். வீடு மாற்றமும் வேண்டாம், வீடு வேற போகவும் வேண்டாம். வேலையை வந்து நம்ம விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு தோணும், போக வேண்டாம். முதல் 4 நாட்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போகணும். அதுக்கப்புறம் வியாழன் வெள்ளி சனியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆனால் 2 வீலர் வாங்கக்கூடாது இந்த வாரம். அது மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கிரிப்டோ கரன்சி, கேம்பிளிங்கு, ஈவன் வந்து இன்சூரன்ஸ் பணம், இதையெல்லாம் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக மாற்றுவீர்கள்.
உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஃபேவரபிளாக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கிறது, பதவி உயர்வுக்குண்டான யோகம் இருக்கிறது, குடும்பத்தில் உங்களுடைய ஆதிக்கம் ஓங்குகிறது, நட்புகளுக்கு நடுவில் உங்களுடைய ஆதிக்கம் ஓங்குகிறது. நீங்கள் முதல்ல சொல்லும் போது கமெண்ட் அடிச்சவங்களா நீங்க சொன்னது இப்ப நடக்க போகிறது, அது நடக்கும்போது அவர்கள் அன்னைக்கே சொன்னாருப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கௌரவம் உயரப்போகிறது. ஆக பண வரவும் கௌரவம் மேம்படுகின்ற வாரம். காதல் விவகாரங்களில் கொஞ்சம் சொதப்பினாலும் கூட உங்களுக்கு ஃபேவரபிளாக முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. குழந்தை வரங்களில் பெண் குழந்தைக்கு உண்டான யோகம் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு அது உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கும். வெளியூர் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஏற்ற டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக செக் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் கவனக்குறைவுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது நீங்க இருப்பிடம் கொஞ்சம் லக்ஸுரியாக மாறப்போகிறது. சனியினுடைய பார்வை இருந்தாலும் கூட சனி உங்களுக்கு 8க்கு உண்டானம். அவர் 10ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. அதனால சுக்கிரன் கொஞ்சம் லக்ஸுரியான லைஃபை கொடுக்க போகிறார். நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, முற்பகல்ல எல்லா முடிவும் எடுங்க. வியாபார நிமித்தமாக, அதாவது உங்களுடைய ஜாப் நிமித்தமாக நிறைய கிரியேட்டிவிட்டியோட இருக்கிறதுனா பகல் நேரத்தை காலையில் 6 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நல்ல ஆக்டிவா, சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகுங்க. உங்களுடைய பிஸ்னஸோ உங்களுடைய ஜாப் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில வந்துருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3, 4 மற்றும் 9. இந்த 3 எண்ணுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண். வாகனங்கள் டிராவல்ல நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது 6 மற்றும் 12. அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். பெருமாளுடைய வழிபாடும் உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். படிப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். பெண் குழந்தைகளுக்கு படிப்புல இருந்த தடைகளும் நீங்குகிறது. பிறகு உயர் அதிகாரிகளாக பயன் பெறக்கூடிய, பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண் குழந்தைகளுக்கு. வெளிநாடுகள் இருப்பவர்களுக்கு தன்னுடைய வயதை விட மூத்தவரை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கௌரவப்படுத்துவது, பெருமைப்படுத்துவது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ஞாயிறு, திங்கள், செவ்வாய்களில் அவாய்ட் பண்ணிடுங்க அல்லது மாற்றி வைக்க சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். ஆக மிதுன ராசிக்கு இது வருமானத்தை கூட்டக்கூடிய, சொல்வன்மையும் செல்வாக்குகளையும் கூட்டக்கூடிய அதிர்ஷ்டம் மிகுந்த ஒரு வாரமாகத்தான் பார்க்கணும். ஒரு லக்ஸரி கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அம்மா விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்கள். அம்மா விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. தாத்தா பாட்டி விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு உறவுகளில் சிக்கல் இருக்கிறது, அதை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பா அப்பாவுக்கும் பையனுக்கும் கோபம் இருந்து அப்பா இப்போ ஃபேவரபிளா மாறிடுவார். அதே போல ஃபீல்டுல ரோடுகளில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ரோட்ல போய் கண்ணா பண்ணான்னு வேகமா போறது, ஃபைன் கட்டுறது, சண்டை போடுறது, இல்லைன்னா எங்கேயாவது இடிச்சுட்டு இந்த விஷயம் ப்ராப்ளம் இருக்கு. அதனால கொஞ்சம் இந்த சுக்கிரன் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அமைதியாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம இந்த வாரத்தை நம்ம பிளான் பண்ணினோம்னாக்கா பண வரவு நிறைய இருக்கு. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் பெருசா குடும்பத்துல முடிவெடுக்காதீர்கள். பெருசா பணம் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்காம இருக்கும். ஆனா இந்த வாரம் முதற்கொண்டு உங்களுக்கு உங்களுடைய வெளி உறவுத்துறை, அதாவது உங்களுடைய சொந்தம், வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய சொந்தமோ, வெளியூர்கள்ல இருக்கிறதோ, ஃப்ரெண்டோ, சொந்தமோ உங்களுக்கு உதவ போகிறார்கள். யார்கிட்டயும் கடன் கேட்கணும், எனக்கு கடனே கிடைக்கல, இந்த வாரம் கடன் கிடைச்சிடும். பினான்சியலி இருக்கக்கூடிய நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி வெகுவாக குறைக்கப்படும். அப்புறம் கழுத்துக்கு கத்தின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், படிப்பும் படிக்க முடியாம வெளியூர்லயே சுத்தி திரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், இதெல்லாம் மாறுகிறது. அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் சுமூகமான ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. பணப்பற்றாக்குறை நீங்குகிறது. மேலும் வெளியூருக்கு நீங்க போயிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் போய் நீங்க கடந்த மாசமோ அல்ல அதுக்கு முதல் மாசமோ எடுத்த முயற்சிகள் இப்பொழுது வெற்றியை அடையும். சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை செய்வார். சுக்கிரன் திங்கள் செவ்வாய் நன்மை செய்வார். எப்படி நன்மை செய்வார்? உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸ்ல,
உங்களுடைய பிசினஸ்ல இருந்த காம்படிஷனை உடைச்சு விட்டுருவார். எதிராளி வந்து ஓடி போயிடுவாங்கிறத விலகி போயிடுவான். அவனுடைய வழியும் தனின்னு போயிடுவான். ஆனால் லாங் டிரைவ் பண்றதுங்கிறத அவாய்ட் பண்ணணும். வண்டியை எடுத்துட்டு அப்படியே சுற்றணும்னு தோணும், ஹாயா போகணும்னு தோணும், அதை அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். யாரையாவது பத்தி நம்ம கமெண்ட்ஸ் அடிக்கிறது, அது வந்து அவர்கள் இல்லாத நேரத்துல ஏதாவது ஒரு 10 பேருக்கு முன்னாடி சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல மாட்டிக்க கூடாது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிவனுடைய வழிபாடு ரொம்ப 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 அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த வாரம் வந்து முதல் 2 நாட்கள் நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டீங்கன்னா போதும். இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. பதவி வந்து உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் வந்து உங்களுடைய கௌரவம் மேலோங்கும். சொசைட்டியில் உங்களுடைய கௌரவம் மேலோங்கும். ஒரு ஸ்டெப் நீங்க வந்து உயர்ந்தவர்களாக நீங்களே உங்களை உணர்வீர்கள். அரசியல் நிமித்தமான விஷயங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் கேத்துவனுடைய காரணத்தினால ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம். கேஷை நீங்க வந்து ஹேண்டில் பண்ணவே கூடாது. பெரிய லாஜிஸ்டிக் எல்லாம் வைத்து நடத்துபவர்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைத்து நடத்துபவர்கள், பிறகு கொரியர் சர்வீஸ், லாரி சர்வீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைத்து நடத்துபவர்கள், பஸ் வைத்து நடத்துவார்கள், இவர்கள் அத்தனை பேருக்குமே லாபம் உண்டு. சுக்கிரன் வந்து ரொம்ப நல்லபடியான சுக்கிரனாக இருக்கிறார். மறையிறது நல்லது. 3ஆம் இடத்துல மறையும் போது 11க்கு 5ல் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது வேற விதமான லாபத்தை கொண்டு வருவார். ஆனா ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. கொஞ்சம் ஸ்லோ ஹீலிங் ஆகும். அதுவும் சுகர் மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால ஆகாரத்துல பயங்கர நியமங்கள் தேவை. சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அரசியல் விவகாரங்கள், அப்பா விஷயங்கள்ல லாபமும், அம்மா விஷயத்தில் கொஞ்சம் சங்கடங்களும், சகோதர விஷயத்தில் சந்தோஷமும், எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் துக்கமும், ஆனாலும் வந்து தன்னம்பிக்கையுடன் போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பும், எஜுகேஷனல் விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பும், வளர்ச்சியும், பதவி வந்து கூடக்கூடிய ஒரு நல்ல வாரம் கடகராசி. லக் அப்படின்னா உங்களுடைய நம்பரே உங்களுக்கு ரொம்ப லக். 4ஆம் எண்ணும் பிறகு 1 நம்பர் 1 அதுவுமே லக். தவிர்க்க வேண்டிய நம்பர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னாக்கா இப்போதைக்கு 7 நீங்க தவிர்த்தே ஆக வேண்டும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு 9 நல்ல நம்பராக இருக்கும். வாய்ப்புகள் தேடி வரும், வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இது ஒரு நல்ல வாரம் உங்களுக்கு. நிஜமாவே நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். நமக்கு ஒரு நல்ல முதலாளியும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. காதல் விவகாரத்துல கொஞ்சம் சொதப்புவோம், இருந்தாலும் நன்மைகள் நடக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்திறன், பிறகு வந்து உங்களுக்கு நீங்களே சமம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ரூஃப் பண்றது எல்லாமே இருக்கு. ஆனா வாயை திறந்தா பிரச்சனை வரும். அது இன்னும் தொடர்கிறது. அதுவும் வந்து முதல்ல ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாளும் வாயை எங்க போய் திறந்தாலும் பிரச்சனை வரும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, பண வரவு கூட போகிறது. எப்படி விசித்திரமா வரும் பாருங்க பணம். சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துக்கு வராரு. சுக்கிரன் வந்து நீச்சமாகிறார். உங்களுடைய ஜாதகத்துக்கு அவர் வந்து 10 கூட்டாளம். 10ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல உட்காருக்கிறார். எதிர்பாராத ஆட்கள் கிட்ட இருந்து பணம் வரும். எதிர்பாராத வேலையை ஜாபுகள்ல இருந்து பணம் வரும். வேலை கிடைக்கும், டக்குன்னு வேலை கிடைச்சிருக்கும். ஆனால் உங்களுடைய சீட்ல இருந்து உங்களால வந்து ஒரு மாதிரியான ஹேண்டில் பண்ண முடியாது விஷயங்களை எல்லாம். சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. அதுவும் கூட நிர்வாகத்துல மக்களோட டெய்லியும் வந்து மக்கள் கிட்ட பேசக்கூடிய, அது தனியார் துறையா இருக்கட்டும் அல்லது கவர்மெண்டாக இருக்கட்டும், கார்பரேஷன்ல இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு கம்பெனியில வந்து ஒரு டைரக்டா மக்களுடன் பேசக்கூடிய இந்த மாதிரியான இடங்கள் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் கையில. மேலும் விளையாட்டுத் துறையில் நல்ல போட்டி பொறாமை எல்லாம் ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பு. உங்களை நீங்கள் நிலை நிறுத்துவீர்கள். ஆனா கொஞ்சம் ஓவரா திங்கிங் இருக்கு. முதல் 4 நாளுமே ஓவர் திங்கிங் இருக்கு. ஓவரா திங்க் பண்றோம். ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, தூக்கமின்மை இருக்கிறது. இதற்கெல்லாம் ரெமெடி யார் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு. ஒரு அர்த்தநாரீஸ்வரர் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க.
உங்களுடைய லேப்பில் வச்சுக்கலாம், உங்களுடைய மொபைலில் வச்சுக்கலாம். தினந்தோறும் காலையில் குளிச்சுட்டு வந்து அதை பாருங்க. ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமஹ சொல்லலாம். வண்டி வாகனங்கள் டிரைவ் பண்ணிட்டு போறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுலேயும் கூட ஞாயிற்றுக்கிழமை வந்து மக நட்சத்திரத்துக்கு மதியம் வரைக்கும் சந்திராஷ்டமம். வண்டி வாகனங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பூர நட்சத்திரத்துக்கு ஞாயிறு மதியத்திலிருந்து திங்கள் மதியம் வரைக்கும் இருக்கிறது. டிரைவிங் பண்ணக்கூடாது. அதே போன்று டிராவல் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதுவும் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:00 6:00 வரைக்கும் டிரைவிங் பண்ணுறதோ எங்கே ட்ராவல் பண்ணுறதோ நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அது ஒன்று வீணாக போயிடும். அந்த ட்ராவல் பிரச்சனை வந்து பிரச்சனை இல்லைன்னாலும் லாபம் கீபம் ஒன்றுமே இருக்காது. கடைசியில் கொஞ்சம் மன சங்கடம் வரும். ஏன் வேஸ்ட் ஆகிட்டோம் டைம் வந்துட்டு. அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. உத்திர நட்சத்திரத்துக்கு திங்கட்கிழமை சாயந்தரத்துலேருந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் இல்லைன்னாலும் குழப்பம் இருக்கும். நீங்கள் ஒரு முடிவை வந்து அன்னைக்கு வந்து அறிவிக்கிறேன்னு சொல்லிடாதீங்க. அதாவது திங்கள் மதியத்திலேருந்து செவ்வாய் மதியம் வரைக்கும் நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், ஒரு முடிவை வந்து நான் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும்னாக்கா அன்றைக்கு அந்த திங்கட்கிழமை மதியிலேருந்து செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் சொல்லிக்கோங்க, அவ்வளோதான். ஆக இது விநாயகருடைய வழிபாட்டுடன் அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாட்டுடன் போகும்போது எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகுறது. பணம் வருவதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் நீங்கள் சாயந்தரம் வந்து முடிவெடுக்கவே கூடாது. முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னாக்க காலையில் ஒரு சூரிய உதயத்திலிருந்து ஒரு 12 மணிக்குள்ள எதா இருந்தாலும் முடிவெடுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். டிராவலில் முடிவெடுங்க. காரில் உட்காந்து நம்ம ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து முடிவு எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ட்ராவல் எந்த ட்ராவலாக இருந்தாலும், அது ஆட்டோ ட்ராவலாக இருந்தாலும், சைக்கிளாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும். பைக்காக இருந்ததுன்னா வம்பு, அது சைக்கிள் பைக்கெல்லாம் வேண்டாம். நான் சொல்கிறது 4 வீலர் 3 வீலர் தாராளமாக நல்ல முடிவு எடுக்க முடியும். அது உங்களுக்கு நன்மையாகவும் முடியும். அதே போல் உங்களுடைய அசிஸ்டண்ட் வந்து அவங்க ஒரு பெண்ணாக இருந்தாருனாக்கா கொஞ்சம் கடிஞ்சிக்காமல் சத்தம் போடாமல் அவர்கள் தவறே இழைத்திருந்தாலும் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்கன்னாக்கா இந்த வாரம் அது வந்து ஒரு பொறுத்து போகிறது, அதுவும் பெண்களுடைய விஷயத்தில் பொறுத்து போகிறது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். ஆமாம், ஒரு இடத்துல அப்படி அவங்க கோவப்பட்டு சங்கடமாகி இரிட்டேட் ஆயிருந்தாலும் அதை நம்ம பொறுத்து போனோம்னா இன்னொரு பக்கம் லாபம் கிடைக்கும். சுக்கிரன் நீச்சமாகிறது, அது நீச்சமாகி வந்து பணப்பரஸ்தானத்தில் உட்கார்றதுங்கிறது ஒரு கிஃப்ட் தான். அதனால பெண் கிஃப்ட் தான்னாக்கா நம்ம திட்டாம இருக்கும். கமெண்ட்ஸ் அடிக்க, அது தன்னுடைய சகோதரி அல்லது தாயாக இருந்தாலும் சரி, வேறு யாராவது ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி, கூட வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கமெண்ட் கூட அடிக்கக்கூடாது. என்ன கேட்டேன், அந்த விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். குழந்தை வரம் உண்டு, பெண் குழந்தை யோகம் உண்டு. திருமண விஷயங்கள்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்டு, ஒரு ப்ராப்பர்ட்டி டீலிங், இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக பண்ணலாம். மார்க்கெட்டிங் பண்ணுபவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாரம். மாணவர்களுக்குமே இது நல்ல வாரம் தான். ஆக்சுவலி விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு நல்ல வாரம். மாணவர்களுக்கு ஏன் இது நல்ல வாரம்னாக்கா உங்களுடைய சலனங்கள் இந்த லெக்ஸுரியா அப்படியே ஹாயா சுற்றணும், ரவுண்ட் அடிக்கணும், ஊர் சுற்றணுங்கெல்லாம் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகி இப்போ மனம் குவிய ஆரம்பிக்கும். அதனால அது மாணவர்களுக்குமே நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆரோக்கியத்தினுடைய விஷயத்துல தூக்கம் கம்மியா இருக்கிறது, தூக்கத்தை வந்து ஒழுங்கா மேக்சிமம் 10:30 மணிக்கு நைட்டு தூங்க போயிடும். அதே போல காலையில மேக்சிமம் நான் சொல்றேன், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது தான் பெஸ்ட். மேக்சிமம் ஒரு 7:30 மணிக்குள்ளேயாவது எழுந்திருங்கள். வயதானவர்களுக்கும் சேர்த்து சொல்றேன். பிறகு வாழ்க்கை துணையோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 வீலர்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எஸ்பெஷலி. குழந்தைகள் அது பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை. அதுவும் பைக்கில் போகும்போது சண்டை போட்டுக்கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே போகாதீங்க. அது விஷயம் சீரியஸாக இருக்கிறது. அதனால வேண்டாம். ரைட்டா? இதை ஃபாலோ பண்ணினாலே போதும். சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசிக்கு லக்கான எண் அப்படின்னாக்கா 2 மற்றும் 8 உங்களுக்கு கண்டிப்பாக லக்கான. அது என்ன சுவாமிஜி 8, ஐயோ 8ன்னா சனி, அதனால நல்ல பலன்களை கொடுப்பார். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு 2க்குண்டானும் இப்ப லக்னம் ஏறி இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசி ஏறி இருக்கிறார். அவர் வந்து பாக்யாதிபதி. நீச்சமானாலும் கூட வாய்ப்புகள் பெருகி வரும், கௌரவங்கள் தேடி வரும், பிரச்சனைகளும் தேடி வரும்.
கடனும் தேடி வரும், பிறகு பணமும் வரும், எதிரிகளும் வருவார்கள், வியாதிகளும் வரும். இது நீங்க இப்போ ஒரு மைய ஈர்ப்பா போயிட்டீங்க. கௌரவம் ஒரு பக்கம் வரும், அதே பக்கத்துல ஒரு பக்கத்துல பிரச்சனை வரும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியமான விஷயத்துல நம்ம ஆரோக்கியமா இருப்போம்னு தோணும். ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் வியாதி ஏதோ ஒன்றும் இல்லை, உடம்புலாம் நல்லா இருக்கு, சுகர் தான் ஏன் இருக்குன்னு ஏதோ ஒரு டிராபேக் இருக்கும். இது ஒரு விசித்திரமான வாரம். பிறகு கணவனோ மனைவியோ உங்க 2 பேருக்குள்ள வெளியூர் போக திடீர்னு பிரிஞ்சு வெளியூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துடும். ஆனால் பொருளாதார ரீதியாக இந்த வாரம் த பெஸ்ட்ன்னு நான் சொல்றேன். நீங்க கடனை தீர்த்துருவீங்க. உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் மேல இருந்த களங்கத்தை நீங்கள் நீக்கி விடுவீர்கள். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஜெயிப்பு உண்டு. உறவுகள்ல கொஞ்சம் கணவன் மனைவி இதோட கொஞ்சம் இருந்துட்டாவே போறோம், ஒழுங்கா இருந்துட்டாலே போறோம். தாத்தா பாட்டி, அதுலேயும் எஸ்பெஷலி பாட்டிக்கு கொஞ்சம் உடல் சரியில்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு 3ஆம் எண் மற்றும் 9ஆம் எண் இந்த வாரத்துல பாக்கியமான லக்கை கொடுக்கக்கூடிய ஒரு எண். ஆனால் 1ஆம் எண் மற்றும் 8வது எண் இதை நீங்க அவாய்ட் பண்ண வேண்டும். ஆரோக்கிய மேம்பாடு இருக்கு. காதலிலும் கூட நீங்கள் சக்சஸ் ஆடுவீங்க. பிசினஸ் ப்ரப்போசல்ல ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பான், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். நிச்சயமானவர்கள், திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் நிறைய கான்வர்சேஷன் பண்ணும்போது ஏதாவது அதுல ஒரு சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பின்னாடி சரியா போயிட்டாலும் வியாழன் வெள்ளி சனியில முதல் 4 நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பகல்ல, அதாவது நீங்கள் முடிவெடுப்பது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இருக்கட்டும், அது உங்களுக்கு நிறைய பலனை கொடுக்கும். அப்புறம் மாலை வேளைகள்ல அப்படியே சூரிய ஒளியில கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வாங்க, ஹீல் ஆவீங்க கண்டிப்பாக. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் சின்ன சின்ன ரெமடியா இருந்தாலும் அது ரொம்ப பயன்பாடு உள்ளது. உக்கிரமான பெண் வடிவங்களை, பெண் தேவதைகளை கும்பிடுங்கள். அம்பாளை கும்பிடுங்க. அதுல சிம்ம முகத்தோட இருக்கக்கூடிய அம்பாள் பிரத்யங்கரா ரொம்ப உங்களுக்கு இதை கொடுக்கும். பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க கொடுக்க நல்ல பலன்களை கொடுக்கும். பிரச்சனையை தீர்க்கும், வியாதிகளை தீர்க்கும், எதிரிகளை தீர்க்கும். பார்ட்னர்ஷிப்போட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது ஒண்ணுதான் ஒரு டிராபேக். பார்ட்னர்ஷிப்போட ஏதாவது அவங்க கேட்டாங்கன்னா, அமைதியா கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான பதிலை சொல்லிடலாம். வெளியூர் ப்ரோக்ராம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு. மாணவர்களுக்குமே கொஞ்சம் டிராபேக் இருக்கு, கொஞ்சம் மந்தத்தன்மை, கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் இருக்கு. அதை நம்ம சரி பண்ணி ஆக வேண்டும். மீடியேட்டர்ஸுக்கும் சரி, எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே நல்ல அமைப்பு. அரசுனாலும் அரசாங்கத்தினாலும் லாபம் இருக்கிறது கூட. அதாவது உங்களுடைய பாஸ் உங்களுக்கு நல்ல பேர் கொடுப்பார், ஆனா உங்களை திட்டிட்டு இருப்பான் பல பேர் வெளியில, அது உங்களுக்கும் தெரியும். ரெண்டும் ஒரே நேரத்துல வரும். பாஸ் அப்ரிஷியேட் பண்ணுவார், அதனாலேயே பல பேர் திட்டுவான். இந்த ஒரு மிக்ஸ்அப்புக்குள்ளான ஒரு கன்னிராசியினுடைய அமைப்பு இருக்கிறது. அதனால பிரத்யங்கராவுடைய வழிபாடு உங்களுக்கு அத்தனை விஷயத்திலையும் ரெமடியை கொண்டு வரும். 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியத்திலிருந்து 5ஆம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். வண்டி வாகன விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருங்க. வண்டி வாங்குறதோ, வாகனங்களை விற்கிறதோ வாங்குறதோ கூடாது. பிறகு பெண்கள் விஷயத்துல ஜாக்கிரதை, பெண்கள் ஆண்கள் விஷயத்துல ஜாக்கிரதை இருக்கும். பிறகு சட்ட ரீதியாக சட்டத்துக்கு புறமான விஷயங்களை பண்ண வேண்டாம். ஷேர் மார்க்கெட்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி திடீர் இன்ஸ்டன்ட் பணம் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் புதுசா போடணும்னு அவசியம் இல்லை. இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு கண்டிப்பா லாபம் இருக்கு, ஆனா அது இது வரைக்கும் பண்ணது அதுல இருந்து ஏதாவது ஒரு லாபம் வரும். புதுசா நம்ம ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த வாரம். ஆனால் உங்களுடைய யாத்திரைகள் வெற்றி அடையும். எஜுகேஷனலி பிஹெச்டி, சயின்ஸ், பிறகு உங்களுக்கு ஆராய்ச்சி கல்விகள், ஆராய்ச்சி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சக்சஸ். இது கிரேட் சக்சஸை, பெரிய பிரதான எளிமையை வீழ்த்தின ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு யோகமான போகமான வாரம் தான் இது. ஆமாம், அதாவது நம்ம செலவே பண்ண மாட்டோம், ஆனால் ராஜா மாதிரி நமக்கு எல்லாமே நடக்கும். கொஞ்சம் மனசுல உறுத்தும், அதெல்லாம் இருக்கக்கூடிய வாரம் தான். லக்ஸுரியான வாரம் இது, அவ்வளவுதான். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் பிசினஸ்ல வெற்றி வெற்றி வெற்றி. எல்லா பிசினஸ் விஷயத்தையும் இந்த வாரம் ஆற அமர யோசனை பண்ணி முடிவெடுங்க. எல்லா விஷயத்தையும் முன்னின்று எடுங்க. நீங்க அங்க ஃபீல்டுக்கு போங்க. நீங்கள் ஃபீல்டில் இருக்க வேண்டிய நேரம் இது.
இந்த வாரம் முழுமைக்குமே முதல்ல 2 நாள் வந்து வெளியூர் பிரகாரம் வச்சுக்க வேண்டாம். படிப்பு விஷயத்துல புதுசா எதுவும் முதல் 2 நாள்ல வந்து முடிவெடுக்க வேண்டாம். காதல் விஷயத்திலையும் வந்து முடிவெடுக்க வேண்டாம். காதல் விஷயத்துல கொஞ்சம் பொறுக்கிறது நல்லது, அதாவது பொறுத்து போறது நல்லது. வெளிநாடுகளில் டிரைவ் பண்ண வேண்டாம், டிரைவர் தான் போகணும். நம்ம வெளிநாடுகளில் போய் டிரைவ் பண்ணக்கூடாது. ஆனால் வெளிநாடுகளில் உங்களுக்குன்னு ஒரு வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. நீர்நிலை சார்ந்த விஷயத்தில், நீர்நிலை சார்ந்து குடியிருப்பவர்களுக்கு முதல் 3 நாள் சில அசௌகரியங்களும், அதன் பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களில் ஒரு நல்ல செய்திகளும் வரப்போகிறது. ஃபைனான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா எல்லா விதமான மீடியாக்கள், எல்லா விதமான கம்யூனிகேஷன்ஸ், அது வந்து நீங்க லாரி சர்வீஸ் வச்சிருக்கலாம், பஸ் சர்வீஸ் வச்சிருக்கலாம், வேன் சர்வீஸ் வச்சிருக்கலாம், ஆட்டோ வாங்கி விட்டுருக்கலாம், எல்லா கம்யூனிகேஷன்ஸும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பிசினஸ்ல இதுவரைக்கும் இல்லாத முன்னேற்றத்தையும் வெற்றியும் கொடுக்க போகிறது இந்த வாரம். துளாராசி அன்பர்கள், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, மகாலட்சுமி, அதாவது கமலாத்மிகான்னு சொல்லி தசமகா வித்யால மகாலட்சுமி இருக்கும், தாந்திரிக மகாலட்சுமி. அதை வழிபட்டா இன்னும் பெரிய இது உண்டு. அதை எப்படி வழிபடுவது? ஓம் கமலாத்மிகாயே நமஹ போதும், அவ்வளவுதான். இல்லைன்னாக்கா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ. இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப வரத்தை கொடுக்கும். 12ல் போய் நீச்சமாகிறார் யாரும் உங்களுடைய ராசி அதிபதி. ஆனால் சனி யோகக்காரகன் சனி பார்க்கிறார். புதிய வாய்ப்புகள், ஒரு ஷட்டர் மூடிடுச்சுன்னு அப்படியே வேதனையில் இருக்கும்போது அடுத்த கிரேட் ஷட்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். அதனால இது வந்து புதிய வாய்ப்புகள், புதிய அமைப்புகள், எதிர்பாராத திருப்பங்கள், ட்விஸ்டுகள், ஆனாலும் முன்னேற்றங்கள், ஆனாலும் பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு வாரம். இது உண்மையிலேயே குழப்பமானால், ஆனால் இறுதியில் யோகமாக, பாக்கியமாக, கட்டாட்சமாக, லக்ஷ்மி கட்டாட்சத்துடன் கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா மிகையே கிடையாது. உறவுகளில் குழந்தைகள் உறவுகளோட ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தை வயதில் இருப்பவர்களுடன் ஜாக்கிரதையா இருக்கணும். அடிக்கக்கூடாது, அது கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால யாரையும் அடிக்கக்கூடாது குழந்தைகளை முதல்ல. அதன் பிறகு செவ்வாய் 8ஆம் இடத்துல வந்து சனி பார்க்க இருக்கிறார். 2க்கு உண்டான கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நமக்கு யாராவது உதவி பண்ணினார்கள்னா அவர்களை வந்து நம்ம எங்கேயோ போய் கமெண்ட் அடிக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும், பேசாம இருக்கிறது பெஸ்ட். அவர்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். மற்றவர்கள்கிட்ட பேசணுமா, அவர்களை பத்தி நல்லது மட்டும் பேசுங்க, அது உங்களுக்கு நன்மை நடக்கும். ஆனால் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு விஷயங்கள், வியாதிகள், கடன்கள், இவைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு. ஆராய்ச்சி கல்வி, அதாவது PhD லெவலுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு இன்சைட் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு கிரிப் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல கிரிப்பு கிடைக்கக்கூடிய வாரம். இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வாரம் துளாராசி என்பவர்களுக்கு. சில விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். என்டர்டைன்மெண்ட், கேளிக்கை, மொபைல் எடுத்து நொன்னா ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுக்கு பேர் என்ன, ஷார்ட்ஸு, சர்ஃபிங் பண்ணிட்டே இருப்போம், அது மட்டும்தான் பிரச்சனை. அடிக்ட் ஆகிடக்கூடாது, லாகிரி வஸ்துக்களுக்கும் அடிக்ட் ஆகிடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது போதை என்கின்ற ஒரு விஷயம் உண்டு. ஆக்சுவலி 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் எது சிறைச்சாலைன்னாக்கா 12ஆம் இடம் தான் சிறைச்சாலை. உங்க வீட்டுல இருந்து உங்களை தள்ளி வைக்கும். இந்த ஒரு மாசம் சுக்கிரன் அப்படிதான் பண்ணுவார் பாருங்க, ஜெயில் மாதிரி இருக்கும். வீட்டை விட்டு, அதாவது வீட்டில் வந்து உள்ளேயே வந்து வீட்லயே ஜெயில் வைக்கலாம், வீட்டுக்கு வராமலேயே வெளியில ஜெயில எங்கேயே போய் மாட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். கமலாத்மிகா வழிபாடு, மகாலட்சுமியினுடைய வழிபாடு ரொம்ப நல்ல கொடுக்கும். சில பேருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம பைரவருடைய வழிபாடு தாராளமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் மதியத்திலிருந்து வியாழன் மதியம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. முக்கியமாக யாரை பத்தியும் கமெண்ட் அடிச்சிடாதீங்க, பேசிடாதீங்க, சண்டை போட்டுறாதீங்க. பிசிக்கலா வந்து வயலன்ஸா இருக்கக்கூடாது, அதுதான் மெயின் ட்ராபேக். அப்புறம் பழைய கட்டிடங்கள், புதிய பில்டிங் வந்து கட்டி கொண்டு இருக்கிறார்கள், அது பக்கத்துல போகாதுங்க. இந்த திருமணத்துல வந்து பெரிய அடுப்பை வச்சுக்கிட்டு வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு உள்ள போக வேண்டாம். செங்கல் சூளையோ அல்லது வந்து இந்த
சுண்ணாம்பு சோலையோ இருந்ததுனாக்கா போக வேண்டாம். இந்த மாதிரி இடத்தை அவாய்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். குழந்தைகளுக்கும் அதுதான். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் வெகுவாக குறைகிறது. உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் நீங்குகிறது. நிலபுலன்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் நீங்குகிறது. உங்களுடைய இடமாற்றத்துக்கு உண்டான அந்த எண்ணங்கள் நிறைய வலுத்து வந்தது. இது எல்லாமே இப்போ சாட் அவுட் ஆகிடும், ஸ்மூத் ஆகிடும். இப்போ கொஞ்சம் லக்ஸுரியான ஒரு அமைப்பு இருக்கிறது வாழ்க்கையில். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஒரு அந்யோன்யம் வரப்போகிறது. சகோதர உறவிலும் அந்யோன்யம் வரப்போகிறது. உங்களுக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் 8க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துக்கு போனாலும் 2க்கு உண்டானவனோட இருக்கிறார். திடீர்னு பணவரவு இருக்க போகிறது. வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு டிராவல் பண்றது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. படிப்பில் இருக்கக்கூடிய தடையும் நீங்குகிறது. ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவர்கள் டக்குன்னு உங்களுடைய கோச் ஒரு மூடு ஷிஃப்ட் ஆகி நல்லவராக மாறிடுவார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா. அதனால இத்தனை அமைப்பு இருக்கிறது. ஆனால் பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு வீடு மாறணுமா, நம்ம வேற ஏதாவது நல்ல வீட்டுக்கு போகணுமா அப்படின்னாக்கா அடுத்த மாதத்திற்கு இப்பயே நீங்க வீடுகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். அது ஒரு அமைப்பு இருக்கிறது. வேலை மாறணுமானாக்கா வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, வேலை மாற வேண்டாம். காதல் விவகாரங்களில் அதுவே காலம் கழிந்து வரும். நம்ம இப்போ ரொம்ப வேகமா போய் இனிஷியேட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் காலதாமதம் ஆகும். திருமண விஷயங்களில் ஒரு நல்ல வரன் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அரசாங்கத்தின் மூலமாக லாபம் இருக்கிறது. தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தாமதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் இந்த வாரம் கடைசியில வியாழன் வெள்ளி சனியில அந்த தாமதமும் நிவர்த்தி ஆகிவிடும். அப்பா மூலமாக லாபம் இருக்கிறது. நண்பன் மூலமாக கொஞ்சம் சில ரிஸ்குகள் இருக்கு. சாகசம் பண்ணக்கூடாது. விளையாட்டு வீரர்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பதுக்கும் குறைவான லாபம் தான் இருக்கிறது, அதாவது வெற்றி என்பதுக்கு. அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சட்ட சிக்கலில் இருப்பவர்கள் மீண்டும் வெளியில் வந்து விடுவார்கள். அதனால இப்போ இது ரொம்ப அமைப்பு. அப்புறம் குழந்தை வரம் இருக்கு. ரொம்ப நாள் குழந்தை இல்லை அப்படின்னாக்கா அவர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக உண்டு. கடன் தீர்வு யோகம் இருக்கிறது. முக்கியமாக உங்களுக்கு உறவுக்குள்ள சட்ட சிக்கல், அண்ணன் தம்பிக்குள்ள பாகப்பிரிவினை, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரத்துல இனிஷியேட் பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைத்து விடும். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு விசாகா நட்சத்திரத்துக்கு வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் சந்திராட்டம் இருக்கு. ஒன்றும் பெரிய பிரச்சனை வரப்போறது இல்லை. குழந்தைகளோட சண்டை போடாம இருங்க. பிறகு ஒரு சாக்கடை ஓரமோ ஒரு பள்ளம், அந்த ரோட்ல பள்ளமோ இந்த மாதிரிலாம் அங்கே ஒதுங்கி போகாம பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு வண்டி நிறுத்த போகணும்னாலும் பார்த்து நிறுத்துங்க. 2 வீலருக்கு ஓட்டிட்டு போனீங்கன்னாக்கா ஒரு பள்ளமான இடத்துல போய் நிறுத்தாதீங்க, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. சாக்கடை போன்ற அந்த பள்ளம், ஒரு டிச்சு பள்ளம் மாதிரி அந்த மாதிரி இடத்த அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். அனுஷ நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சனிக்கிழமை மதியம் இருக்கு. அனுஷ நட்சத்திரத்துக்கு குழந்தைகள் படிப்பு விஷயங்கள், உங்களுடைய மேல் படிப்பு விஷயங்கள், இதுலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. முடிவெடுக்காமல் இருக்கிறதே நல்லது. ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் சில விஷயத்துல டிராபேக் இருந்தாலும் பல விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகள் நீங்குகிறது. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஈரப்படத்தை மராமத்து பண்றது, வைக்கிறது, இதெல்லாம் இல்லாம இருந்தாலே போதும். ஆமா, தூக்கம் கம்மியா இருக்கு. தூக்கத்துக்கு நீங்க ப்ராப்பரான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். சின்ன முயற்சி எடுத்துட்டா போறோம். மொபைல் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்க்காம வேலையை முடிச்சிடணும். அப்படியே மொபைல், ஏன்னா 4ஆம் இடம்னு சொன்னாலே, 4ஆம் இடம் 5ஆம் இடம்னு சொன்னாலே கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கம்னா என்ன? மொபைலை பார்க்கறது நான் சொல்றேன். இப்போ அது கெட்ட பழக்கமா சுவாமிஜி அப்படின்னாக்கா அது ஒன்றும் கெட்ட பழக்கம் இல்லை. ஆனால் விடிய உட்காந்துட்டு 11, 12 மணிக்கு மேலே ஆரம்பிச்சு 3-4 மணி வரைக்கும் அப்படிலாம் நான் பண்றதில்லை சுவாமிஜின்னா கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன். ஏன்னா விருச்சிக ராசிக்கு அதுதான் ப்ராப்ளம். அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஆரோக்கியம் நம்ம கையில தாங்கும். பகல் நேரத்துல சூரிய வெளிச்சத்துல முடிவுகள் எடுக்கலாம். உங்களுடைய லக்கி எண் 4, 12, 6மே லக்கி எண் தான். ஏதாவது ஒரு பெட்டிங் கட்டணுமா 6, விளையாட்டா 6, டிராவல் பண்ணணுமானாக்கா 4, 6 கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். வழிபாடு என்ன அப்படின்னாக்கா வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், அதுதான் மெயின். வள்ளி தேவசேனையோட சேர்ந்த சுப்பிரமணியருடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சரிப்படும். சில பேருக்கெல்லாம் சட்டச்சிக்கல் இருக்கு,
இந்த சட்ட சிக்கலில் நல்ல ரெமெடி கிடைக்க போகிறது. முருகனுடைய வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், கொஞ்சம் டிராவல் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்காது. டிராவல் இருந்தால் நல்லது. பிசினஸ்க்கெல்லாம் இதாக இருந்தாலுமே கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிறகு 8ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறப்போகிறது இப்போ. அதனால உங்களுடைய ஆயுள் விருத்தியாகிறது. மெயினா உடல்நிலை சீரமைப்பு நடக்க போகிறது. வியாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு ரெமெடியும் கொடுத்து நீங்க உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்பட போகிறது. அரசு விஷயங்களில் நிலுவை இருக்க போகிறது. ஆனால் சட்ட விஷயத்தில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சுமூகமான ஒரு தீர்வு வரப்போகிறது. உங்களுக்கு 8ஆம் இடம் வலிமையா இருக்கும்போது திடீர்னு லாபம், பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் கிடைக்க போறது. வெளியூர் வெளிநாடுகளில் கௌரவம் இருக்க போகிறது. உங்கள் கூட இருந்த நட்புகள் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க போகிறார்கள். சகோதர உறவுகளுமே ஓரளவுக்கு நல்ல உறுதியாக இருக்க போகிறது. வேலை வாய்ப்புகள் கூட இருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு உண்மையிலேயே வெற்றி, நல்ல எதிர்பாராத விதத்துல வெற்றி, தோக்குற அளவுக்கு போயிட்டு வெற்றி. அதுதான் இந்த 8ஆம் இடம். கவுத்து விட்டுரும் முதல்ல, ஆனா அதுவே சரி பண்ணணும். மாணவர்களுக்கு கொஞ்சம் டிராபேக் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு. அதுவும் கூட ஹையர் செகண்டரி படிக்கிறவர்களுக்கு நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கு. அவர்கள் கண்டிப்பாக அம்பாளுடைய வழிபாடு பண்ணணும். அதே லலிதாம்பிகையினுடைய வழிபாடு ரொம்ப உத்தமமா இருக்கும். அதுவும் குழந்தைகள் சொல்ற பேச்சு கேட்கல அப்படின்னாக்கா அவர்களை ஒரு ஓம் ஐம் மகாசக்தியை நமகா 11 தடவை சொல்ல வைங்க, சரியாகுவார்கள். வேலையில இருக்கிற வேலையில சந்தோஷமா இருக்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு செய்யுங்க, ரிலாக்ஸ்டா. பல்ல கடிச்சிட்டுனா அப்படின்னு இல்லை, கொஞ்சம் தாக்கு பிடியுங்கள். கண்டிப்பாக நல்ல விதமாக மாற இருக்கிறது. மாலை வேளைகளில் முடிவெடுப்பது நன்மையை பயக்கும். வீடுகளில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை நீங்கும். சகோதரருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதுலேயும் இளைய சகோதரத்துக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. இளைய சகோதரி கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு பெண் குழந்தை இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தைய ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸுக்கு போகும்போது அந்த குழந்தையோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போங்க, பாசிட்டிவ் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்கிறதா, அம்பால வேண்டிக்குங்க, பாசிட்டிவிட்டி நடக்கும். இந்த வாரம் ஆக்சுவலி 8ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுடைய பிளான் ஃபார் ஃபியூச்சர் நிறைய எஃபெக்ட் வரும். அதனால நிறைய பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஒரு திட்டம் தீட்டுங்கள்னு நான் சொல்றேன். அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டும். டிராவல் கொஞ்சம் அலைச்சலா இருக்கும். அதனால ஒவ்வொரு தடவை டிராவல் போகும்போதும் அதுக்குண்டான ஃபுட்டு எல்லாமே எடுத்துட்டு போயிடணும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். டிராவல் பண்ணும்போது 11 மற்றும் 6 மற்றும் 2 இந்த 3 நம்பரையும் அவாய்ட் பண்ணுங்க. லக்கியான எண் அப்படின்னு சொன்னோம்னாக்கா உங்களுக்கு 3, 4, 5, 9மே உங்களுக்கு லக்கியான எண் தான். பிசினஸ்ல ஆக்சுவலி இந்த வாரம் பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு தான் அந்த லாபமெல்லாம் இல்லை, நான் அவ்வளோதான் அப்படிங்கிறதெல்லாம் நிலை மாறி, சட்டப்படி கழுத்துக்கு கத்தி இருந்தாலும் அதெல்லாம் நிலை மாறிவிடும். 8ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரகசியமாக உங்களுக்கு நிறைய வலிமை கிடைக்கும். பொலிட்டீஷியன்ஸ், பெரிய தலைவர்கள், பழைய நண்பர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு ஒரு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வாரம். அதனால இந்த வாரம் உங்களை நீங்கள் மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்குண்டான வாரமாக இருக்கிறது. சிவனுடைய வழிபாடும் அம்பிகையினுடைய வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். முக்கியமாக லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடு சொத்துகளில் இருக்கக்கூடிய, இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். யோகமான ஒரு நல்ல வாரம் தான். பலத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள் நல்ல பலம் பெறப் போகிறீர்கள். உங்களுடைய எதிரிகளும் நண்பர்களாக மாறி விடுவார்கள். எதிரிகளும் பிசினஸ் பார்ட்னர்ஸாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது. நல்ல பார்ட்னர்ஷிப் வரப்போகிறது. நல்ல வாழ்க்கை துணையும் ஒரு நல்ல அமைப்போடு இருக்க போகிறது. நட்பு உறவுலாம் நிறைய லாபத்தை கொடுக்க போகிறது. ஆனால் கிரிப்டோ கரன்சியோ அல்லது ஷேர் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அந்த அளவு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதனால அதுல பெரிய நம்ம இது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. லக்ஸுரியான லைஃப் கிடைக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் மறைமுகமான சில எதிரிகளுடைய
அந்த தடைகள் இருந்தது, அதுவும் நீங்க போகிறது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஞாயிறு திங்கள் தவிர நீங்கள் பேசுவது அனைவராலும் கேட்கப்பட்டு செவிமடுக்கப்பட்டு அதற்கு உண்டான மரியாதையும் கொடுக்கப்பட போகிறது. விளையாட்டுத் துறையில் லாபமும், படிப்புத் துறையில் கொஞ்சம் டீவியேஷனும் இருக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டுத் துறையில வெற்றிகள் நல்ல கிடைக்கக்கூடிய அமைப்பு, உக்கிரமான அதுவும் அவுட்டோர் விளையாட்டுகள்ல நல்ல சாதனை படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அன்னை காளியினுடைய வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டெட்ஸை கிளியர் பண்ணிடுவோம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, வயிற்று கோளாறுகள், ஸ்கின் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, கால் சம்பந்தப்பட்டது, அது அத்தனையுமே ஒரு ரெமெடி கிடைக்கும். காதல் விவகாரங்கள் இப்போதைக்கு வேண்டாம், அதுல பிரச்சனைகள் இருக்கிறது. குழந்தை, ஆண் குழந்தைக்கு உண்டான பாக்கியம் இருக்கிறது. லக்ஷ்மி கட்டாட்சமான ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால இந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, தொழிலுக்கும் சரி ஜாபுக்கும் சரி ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன் உண்டு. வக்கர சனி குருவனுடைய பார்வையினால ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுகிறார். சுக்கரனுடைய பார்வையும் அடைகிறார். அவர் உங்களுடைய ராசி அதிபதிங்கும் போது லக்ஸுரியான லைஃபும், அதே போன்று வெளிநாடு வெளிமாநிலங்களில் நல்ல லாபகரமான ஒரு சூழ்நிலையும், சொத்துகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும், உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பும், அப்படி நிறைய நல்ல நல்ல பலன்கள் இருக்கின்றன. ஆனால் நில புலன்களை வாங்கும் போதும் அல்லது விற்கும் போதும் ஜாக்கிரதையாக இருங்க. கணக்கு விஷயத்துல மிஸ் பண்ணிடுவோம். ஒரு டோட்டல் போட்டு அந்த டோட்டலில் நம்ம உடனே இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். கணக்குல மிஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு மகர ராசிக்காரர்கள். அதனால அந்த விஷயத்த ஒருத்தர்கிட்ட கரெக்டான ஒரு பார்வை பாரு அப்படின்னு சொல்லிடுறது பெட்டர். தொழில் வைத்து நடத்துபவர்கள், அதாவது ஸ்டாக்னண்டா ஒரு மளிகை கடை வைத்திருப்பது, ஒரு மால் வைத்திருப்பது, ஒரு ஷாப் வைத்திருப்பது, ஒரு சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பது, இந்த மாதிரியான வேலைகளில் அவர்களுக்கு ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு அமைப்பையும் கொடுக்க போகிறது. அதனால இந்த வாரம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான லட்சுமி கட்டாட்சமான வாரம்னு சொன்ன மாதிரி. மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு, அதாவது ஒரு மாதிரி டீவியேஷனுக்கு +2 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீவியேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் யூஜி பிஜி பிஹெச்டி எம்எஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு யோகம் இருக்குது. இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அது எப்படி தின்னா அதுவாக ஒரு மிராக்கல்ஸ் மாதிரி நடக்கும். அதனால இது மிராக்கல் வாரம்னு கூட சொல்லிடலாம். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், வேலை வாய்ப்புகள் கூடுகிறது, வெளிநாடு யோகம் பெருகுகிறது, படிப்பில் முன்னேற்றம் வருகிறது, வரன் அமைவதாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகள் வரமாக இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவ். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்தனால காதல் விவகாரங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் பண விஷயத்துல உங்களுடைய ஷேர் மார்க்கெட் இத்தியாதிகள் அதுல நிறைய இருக்கு. அதாவது சட்டத்துக்கு புறமான பணங்கள், கேம்பிளிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால் பண வரவு உண்டு, எதிர்பாராத பண வரவு உண்டு, கடன் தீர்க்கக்கூடிய யோகம், நோய் தீர்க்கக்கூடிய யோகம், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ஜெயிக்கக்கூடிய யோகம். இன்ஃபேக்ட் உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் கெட்ட பேரெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஆனாலும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் சில விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். உங்களுடைய கணவன் மனைவி விஷயத்துல, உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் பற்றின விஷயத்துல நீங்கள் எடுப்பது தவறாக போய்விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக தன்னுடைய குழந்தைகளுக்கு விஷயத்துல ஜாக்கிரதையாக முடிவெடுங்கள். அந்த ஒரு விஷயம்தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதன் பிறகு வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது இரவு நேரங்களில், அதாவது பஸ்ஸோ அல்லது காரோ எடுத்துட்டு ரோட்ல போகும்போது, ஆன் ரோட்ல, நம்ம ட்ரெயின் ஃப்ளைட் எல்லாம் நம்ம இது பண்ணிக்க முடியாது. டிராஃபிக், ரோட் டிராஃபிக், அந்த ஒரு ஹெவி டிராஃபிக் போது இரவு நேரத்தில் போகாமல் இருக்கிறது நல்லது. வண்டி ஏதாவது பிரச்சனை, ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக 8ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் 4க்கு உண்டானவன், 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் 10க்கும் 3க்கும் உண்டானவன். அப்படிங்கும் போது வண்டி எங்கேயாவது பஞ்சர் ஆகிறதோ அல்லது எங்கேயாவது போய் நிற்கிறதோ, ஏதோ ஒரு சமாச்சாரம், ஏதோ ஒரு கலாட்டா இருக்கு. அந்த விஷயத்துக்காக நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு மெச்சோர்டான மக்களோட பழகுங்க. தனிமையை விரும்பாதீர்கள். அதுதான் உங்களுக்கு பெரிய டிராபேக். கும்பராசி அன்பர்கள் இப்போதைக்கு தனிமையை விரும்புவார்கள். ஆனால் அந்த தனிமையாக இருக்கக்கூடாது. வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதை பயன்படுத்தணும்.
உங்களுக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கு, நம்மை புரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, நமக்கு தான் தெரியாது. நம்ம தனி அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா மாறுங்க. கொஞ்சம் வெளியில் அன்பை காண்பீர்கள். உங்களுடன் இருக்கக்கூடிய அவர்களுடன் இன்டராக்ஷன் பண்ணுங்க. கொஞ்சம் தூரமா இருக்கிற நண்பர்களிடம் ஃபோன் பண்ணுங்க. அதை மட்டும் பண்ணுங்க. உங்களுடைய மனம் அமைதியாகும். உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு நிலம் விஷயங்களிலிருந்து பிரச்சனைகள்லாம் நீங்குகிறது. ஆனால் வண்டி புதுசாக வாங்க வேண்டாம். அது மட்டும் இந்த வாரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணித்தான் ஆக வேண்டும். அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு அதுலேயும் கூட அம்பாளுடைய வழிபாடுலையும் கூட ஒரு சௌமியமான வடிவமா லலிதாம்பிகை எடுத்துக்கோங்க, ராஜராஜேஸ்வரி எடுத்துக்கோங்க, சவுடாம்பிகா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சௌமியமான வடிவத்தில் மகாலட்சுமியையும் கூட வழிபடலாம். நீங்கள் ஆண் குழந்தை யோகம் இருக்கிறது. திடீர்னு வரன், சொந்தத்திலேயே வரன், அதாவது தூரத்து சொந்தத்தின் மூலமாக அவங்க மூலியமாக வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. காதல் விவகாரங்களில் கொஞ்சம் சொதப்பக்கூடிய அமைப்பு இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனாலும் ஜாக்கிரதையாக இருங்கள். எந்த விஷயத்துல வரன் செலக்ட் பண்ற விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்கள். அவசரப்பட வேண்டாம். பார்த்து ஜாதகம்லாம் பொருந்தி அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது கும்பராசியில் இருப்பார் இளம் குழந்தைகளுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு, ஈவன் ஆண்களுக்குமே ஜாக்கிரதையாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் இந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் லக்ஸுரியா நம்ம ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் நிலுவையில் இருந்த பணங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கும். 8க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடமாக 7ஆம் இடத்துல கேந்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சனியினுடைய பார்வை இருக்கிறது. அந்த சனிக்கு குருவனுடைய பார்வை இருக்கிறது. இருந்தாலும் இவர் 3க்குண்டானவன் 7ஆம் இடத்துல இருக்கிறது. லக்ஸுரியான லைஃப். உங்களுடைய ஃப்ரெண்டு சர்க்கிள், உங்களுடைய கணவன் மனைவி, நீங்கள் கணவராக இருந்தால் உங்களுக்கு மனைவி, நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்களுடைய கணவன் மூலமாக வருமானம் உண்டு, லக்ஸுரியான வாழ்க்கை உண்டு. உண்மையிலேயே நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு அமைப்பு உண்டு. கௌரவம் மேலோங்க போகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெளியூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அலைச்சல்கள் எல்லாம் வெகுவாக குறைகிறது. அதாவது மீனராசிக்காரர்களுக்கு இருந்த அலைச்சல்கள் வெகுவாக குறைகிறது. ஆனால் ஒரு விஷயம், சொந்தங்களில் பகைகள் தொடர்கிறது. அப்புறம் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், இதுல கொஞ்சம் பொறுமை தேவை. அதுல ரொம்ப விகரஸா ஒரு மாதிரி வீரியமான முடிச்சே தருவேன், உன்னை உள்ள தள்ளியே தருவேன், அப்படி இப்படிலாம் வீரவசனம் பேசாம அமைதியா இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தை வரம் ஏற்பாடுகள் நடக்கும். வரன் கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கிறது. வெளிநாடுகளில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்குமே உங்களுடைய பேரண்ட்ஸனுடைய சொத்துக்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. கவர்மெண்ட் விஷயத்துல நல்ல லாபம் இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஃபைனான்ஸ் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிறகு சூதாட்டம், கேம்பிளிங்கை அவாய்ட் பண்ணி ஆகணும். லாகரி வஸ்துக்கள், போதை விஷயங்களிலும் கொஞ்சம் நாட்டம் வரும். அதுவும் நட்பு மூலியமாக தான் வரும். பார்ட்டி, ஈவினிங் பார்ட்டி, மார்னிங் பார்ட்டி, இந்த மாதிரி எதை பார்ட்டி கேட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அம்மாவனுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தந்தையினுடைய விஷயத்துல அவருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. ஆரோக்கியமாக விஷயத்துல, தாத்தா பாட்டி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்களுக்கு மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சகோதர உறவு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடன் கிடைக்கும், கடன் தீர்க்கும். நீங்களும் கடனை தீர்ப்பீர்கள், உங்களுக்கு வேண்டிய கடனும் கிடைக்கும். வீடு, வண்டி, இந்த மாதிரி ஒரு உருப்படியான விஷயத்துக்கு லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாடு போகக்கூடிய யோகமும் இருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு லக்ஸுரியான ஒரு வாரம் தான். ஆனா சட்டத்துக்கு புறம்பாங்கிறத விட ஆரோக்கியத்திற்கு புறம்பா நம்ம ஒரு கொண்டாட்டத்தை வச்சுக்க கூடாது. அதுதான் முக்கியமான எச்சரிக்கை. அதே போல மதுபானங்கள், பிறகு லாகரி வஸ்துக்கள், இதையெல்லாம் முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் சனி சுக்கிரன் நேரடி பார்வை. சுக்கிரன் 8க்குண்டானவன் 7ஆம் இடத்துல நீச்சமாய் நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அமைப்பு. ஆனதாகட்டும், பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கன்னு யாராவது சொன்னான்னா ரொம்ப ஜாக்கிரதையா கையை கும்பிட்டு ஓடியே வந்துருங்க. அது நட்பு கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, நண்பர்கள்கிட்ட. அதுதான் விஷயம். நண்பர்கள், அதாவது தன்னுடைய நண்பனுக்கு நல்லா நடக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஆரோக்கிய கேடு வந்துடக்கூடாது. அதனால உடல் அப்படிங்கிறது ஒரு தர்மம், அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். படிப்பு விஷயத்துல நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு. மாணவர்களுக்கு வேண்டியது கிடைக்கும்.
அதுலேயும் கூட மெடிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், சயின்ஸ் ஓரியன்ட் எடுக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. ஐடியில் ஒர்க் பண்ணுறவர்களுக்கும் நல்ல ஆதாயம் உண்டு. விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி நிறைய உண்டு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வாய்ப்புகள் நிறைய உண்டு. ட்ராவல் பண்ண எவ்வளோ ட்ராவல் பண்ணினாலும் அவ்வளோ லாபம் உண்டு. ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் உண்டு. கல்வி சாலை வைத்து நடத்துபவர்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நல்ல ஆதாயம் உண்டு. அதனால் மீனராசி அன்பர்களுக்கு அவர்கள் உடம்பை கெடுத்துக்கிடாமல் இருந்தாங்கன்னா எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த ராசியினுடைய அமைப்பு, இந்த வாரத்தினுடைய அமைப்பு. ஆக 12 ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரமானது லட்சுமிகரமாகவும் அதே போன்று நல்ல சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியதாக வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ மாத்ரே நமः. சாந்தி சாந்தி சாந்தி.